ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 3 வருடங்களுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் போட்டு வைக்கப்பட்ட அந்த ரகசிய பக்கத்தை இன்றைக்கு தன் குடும்பத்துக்கு முன்னாடியும் மொத்த ஊருக்கு முன்னாடியும் போட்டு உடைத்து தன்னை நிலைக்குலைய வைப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் தன் சிவந்த கண்களால் ருத்ரனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது பார்வையில் கோபமும் ஏமாற்றமும் தவிப்பும் ஒரு சேர கனன்றன. ருத்ரன் மைக்கை விட்டு விலகி மெதுவாக அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனது கருப்பு நிற கண்களில் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லை. மாறாக தன் இளவரசியை உலகிற்கு முன்னாடி தன் மனைவியாக சிம்மாசனத்தில் ஏற்றிவிட்ட அசுரத்தனமான கம்பீரமும் காதலும் மட்டுமே மின்னின. அவன் அருகில் வந்து அவளது உறைந்து போன முகத்தையே ஆழமாக பார்த்தான். இதழிக்காவின் உதடுகள் நடுங்கின. கோபத்தில் அவளது மூச்சுக்காற்று சூடாக வெளிப்பட்டது. இதழிக்கா சிவந்த கண்களோடு பற்களை கடித்தபடி, என்ன இந்த அளவுக்கு எல்லார் முன்னாடியும் நிறுத்தி அழகு பார்க்குறீங்களா மிஸ்டர் ருத்ரதேவ்? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு விலைக்கு போனப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு மொத்த ஊருக்கு முன்னாடியோ என்னை இப்படி அவமானப்படுத்தி உங்கள் அதிகாரத்தை காட்டிட்டீங்கள. இதழிக்க கோபத்தில் கொந்தளித்து அவனை கூர்மையாக பார்த்து பேசிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவளது உதடுகளின் அசைவையும் ருத்ரன் அப்படியே ரசித்து பார்த்தான். அவளது இந்த சீற்றமும் கண்கள் சிவக்க அவன் முகத்தை பார்த்து பேசும் அந்த திமிரான கம்பீரமும் தான் அவனுக்கு உயிரே. அவளது கோபம் அவனை சுடவில்லை, மாறாக அவனது நெஞ்சுக்குள் காதலை மேலும் கொழுந்து விட்டு எரிய வைத்தது. அவனது உதட்டோரத்தில் ஒரு ரஃப்பான காதலான புன்னகை பூத்தது. அவளது காதோரம் லேசாக குனிந்தான். ருத்ரன் சுற்றியிருந்த எந்த சத்தத்தையோ, மிரண்டு போயிருந்த குடும்பத்தையோ, அதிர்ச்சியில் உறைந்திருந்த மீடியாவையோ ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அவனது உலகம் அவன் முன்னால் நின்றிருந்த இதழிக்காவல் மட்டுமே சுருங்கி போயிருந்தது. மின்னல் வேகத்தில் அவளது இடுப்பில் தன் பலமான கரங்களை பதித்து சட்டென்று ஒரே இழுப்பில் அவளை தன் உடலோடு சேர்த்து அழுத்தி பிணித்தான். இதழிக்காவின் இதயம் அவனது அந்த அதிரடியான பிடியில் ஏதோ ஒரு விசித்திரமான தாளத்தில் துடித்தது. அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட அவனது கண்கள் அவளை அப்படியே விழுங்கி விடுவது போல ஆழமாக ஊடுருவின. ருத்ரன் மெதுவாக தன் குரலை தணித்து அவளது காதருகே அந்த தடித்த அதிகாரம் நிறைந்த குரலில் பேச ஆரம்பித்தான். மிஸ்ஸஸ் ருத்ரன், எதுக்குடி என்னை பார்த்து இவ்வளோ கோபம்? இப்போது இந்த உலகம் ஃபுல்லாக நீ என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த தவிப்பு? என் கண்ணை மட்டும் பாருடி. இந்த 3 வருஷத்தில் எத்தனை முறை உன்னை விட்டு விலைக்கு போக நினச்சேன் தெரியுமா? ஆனால் என் கால் இந்த ருத்ரனோட பொண்டாட்டியை தான் தேடி தேடி திரும்பவும் வந்துச்சு. நீ எவ்வளவு தான் என் மார்பில் கை வச்சு தள்ளி என்னை வெறுக்க பார்த்தாலும் ஒவ்வொரு மூச்சும் இந்த ருத்ரனுக்கு தான் சொந்தம். நீ வெறும் இதழிக்கா இல்லடி, நீ என் பொண்டாட்டி, என் ரத்தத்தில் கலந்தவ, என் உயிரோட பாதியாக இருக்கிறவ. உன் கோபம், உன் சீற்றம், உன் இந்த அழகான திமிரு, இது எதுவுமே எனக்கு அந்நியம் இல்லை. நீ என் கூட சண்டை போடுறப்பவே தெரியுது நீ என் மேலே எவ்வளோ வெறித்தனமாக காதல் வச்சிருக்கன்னு. ஆனால் அதை ஒத்துக்க உனக்கு தான் பிடிவாதம். இப்போ சொல்லு, என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு என் பிடியில் துடிச்சிட்டு நீ எனக்கு சொந்தமில்லைன்னு எப்படிடி போய் சொல்லுவ? உன் ஒவ்வொரு துடிப்பும் இந்த ருத்ரனை தான் கூப்பிடுது. அது உனக்கே தெரியலையா? இதழிக்கா அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தாள். அவனது கண்கள் அவளை துளைத்தன. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனது அந்த ஆழமான அதிகாரமான வார்த்தைகள் அவளது உடம்பை அப்படியே சிலிர்க்க வைத்தன. அவன் அவளை இன்னும் இருக்க அவனது பிடியில் இருந்து விடுபட முடியாதபடி அவளது கைகள் அவனது நெஞ்சில் அழுத்தி தள்ளின. ஆனால் அவன் ஒரு இரும்பு சிலை போல அசையாமல் நின்று அந்த நெருக்கத்தை மேலும் தீவிரப்படுத்தினான். அவளது இதய துடிப்பின் வேகம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் மௌனமாக ஆனால் ஆக்ரோஷமாக அவன் கண்களை விழித்து கொண்டே அவனை தள்ள முயன்று கொண்டிருந்தாள். அந்த இடமே அந்த தவிப்பில் ஸ்தம்பித்து போயிருந்தது. ருத்ரனின் அந்த அடர்த்தியான அணைப்பில் அவனது மார்பில் கையொன்றி தள்ளி கொண்டிருந்த இதழிக்காவின் பார்வை அவனது கருப்பு விழிகளை
ஆழமாக ஊடுருவியது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மனதிற்குள் பெரும் புயலையே உருவாக்கி கொண்டிருந்தது. அவனது உடலின் சூடும் இடுப்பை சுற்றி இருக்கிறந்த அவனது விரல்களின் அழுத்தமும் அவளது நெஞ்சை ஆட்டி படைத்தன. ருத்ரன் அவளது பார்வையை சற்றும் விளக்காமல் உதட்டோரம் ஒரு கம்பீரமான ஆதிக்க புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது மௌனமும் இமைகளின் அதிர்வும் அவனுள் ஏதோ ஒரு திருப்தியை கொடுத்தன. அவன் தன் இடது கரத்தால் அவளது இடையே இன்னும் சற்று தன் உடலோடு சேர்த்து அணைத்தபடியே வலது கரத்தை மெதுவாக நீட்டி மேஜை மீது இருந்த மைக்கை எடுத்தான். அவனது மூச்சுக்காற்று இதழிகாவின் கன்னங்களை உரச அவளது காதோறும் தன் முகத்தை கொண்டு சென்று கிசுகிசுதான். இருடி, நீ என்ன சொல்ல போறன்னு பார்க்க இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. அவன் அந்த மைக்கை அவளது சிவந்த உதடுகளுக்கு மிக அருகில் கொண்டு வந்தான். அவனது கண்களில் ஒரு சவாலான ரசனை மின்னியது. ருத்ரன் சுற்றி இருக்கும் அனைவராலும் கேட்கும் வண்ணம் கம்பீரமும் அதிகாரமும் கலந்த குரலில், சொல்லுங்க மேடம், இந்த உலகமே உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கிருந்த மீடியாக்களின் ஃப்ளாஷ் வெளிச்சங்கள் மீண்டும் அவர்களை நோக்கி போட்டி போட்டுக்கொண்டு வெளிச்சத்தை வீசின. அரங்கே மூச்சடிக்கி அந்த மேடையை உற்று பார்த்து கொண்டிருந்தது. இதழிகாவின் எம்மைகள் நடுங்கின. அவளது பார்வையில் கோபம், ஏமாற்றம், தவிப்பு, அவமானம் என அத்தனை உணர்ச்சிகளும் ஒரு சேர கொந்தளித்தன. ருத்ரனின் அந்த அதிரடியான ஆதிக்கமும் அவனது விழிகளில் தெரிந்த நம்பிக்கையும் அவளது ஆத்திரத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. அவளது கண்களின் ஓரங்களில் லேசாக ஈரம் கசிந்து 2 சொட்டு கண்ணீராக சிவந்து கன்னங்களில் வழிந்தது. ஆனால் அவள் அந்த பலவீனத்தை ஒரு நொடியில் சுட்டெரித்தாள். தன் பார்வையை விரைப்பாக்கி ருத்ரனின் அடர்ந்த கண்களை நேரடியாக சந்தித்தாள். அவளது உதடுகள் நடுங்கினாலும் அவளது குரலில் ஒரு பேரரசியின் அசைக்க முடியாத கம்பீரமும் கொதித்தலும் சீற்றமும் வெளிப்பட்டன. இதழிகா கண்களில் கண்ணீர் மின்ன, குரலில் ஆத்திரமும் உறுதியும் வெடிக்க, டைவர்ஸ், எனக்கு டைவர்ஸ் வேணும். அந்த ஒற்றை வார்த்தை அந்த அரங்கத்தின் காற்றையே ஒரு நொடி உறைய வைத்தது. மேடையின் கீழே நின்றிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போயினர். சுந்தரவதனனும் கௌதமும் தங்களை அறியாமல் வாயில் கை வைத்து உறைந்து போக, மீனாட்சியும் ஷாலினியும் அதிர்ச்சியில் கண் விழித்தனர். மறுபக்கம் ருத்ரனின் குடும்பத்தினர் பவானியும் விக்ரமும் செய்வதறியாது திகைக்க, ராஜலட்சுமி அம்மையாரின் கண்கள் வேதனையில் கலங்கின. மீடியாக்களின் ஃப்ளாஷ் வெளிச்சங்கள் ஒரு நொடி அப்படியே நின்று பின் மும்மடங்கு வேகத்தில் எரிய தொடங்கின. இதழிகா அவனது அணைப்பிலிருந்து தன்னை பலமாக விடுவித்து கொண்டு ஒரு அடி பின்வாங்கினாள். ருத்ரனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தன் சுயமரியாதையையும் கோபத்தையும் அந்த வார்த்தைகளில் அள்ளி வீசினாள். இதழிகா பற்களை கடித்தபடி சிவந்த விழிகளால் அவனை உற்று பார்த்து, கேக்குதா மிஸ்டர் ருத்ரன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த போலி பந்தமும் வேண்டாம், இன்னைக்கு இந்த மீடியா முன்னாடி நீங்கள் காட்டிய அந்த அதிகாரமும் வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். மரியாதையாக எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க. சொல்லி முடித்த அடுத்த வினாடி ருத்ரனின் முகத்தில் இருந்த அந்த ரசனையான புன்னகை மெல்ல மறைந்தது. அவனது கண்கள் அசுரத்தனமாக அடர்ந்த கோபத்தில் சிவக்கத் தொடங்கின. இதழிகா அவனது பதிலை கூட எதிர்பாராமல் தன் புடவையை சரி செய்தபடி மேடையை விட்டு விறுவிறுவென கீழே இறங்கி சென்றாள். அவளது ஒவ்வொரு அடியிலும் ஆழ்ந்தொரு ஜமீன் வாரிசின் மிடுக்கும் ருத்ரனுக்கு அவள் வீசிய அந்த சவாலின் கணமும் எதிரொலித்தன. இதழிகா வீசிய அந்த டைவர்ஸ் என்ற வார்த்தை ருத்ரனின் நெஞ்சில் பெரிய அடியை கொடுத்திருந்தாலும் அவனது அசுரத்தனமான புன்னகை மீண்டும் உதட்டோரம் மெல்ல அரும்பியது. மேடையை விட்டு படியிறங்கி மீடியாக்களை விலக்கி கொண்டு ஆத்திரத்தோடு வெளியேறும் அவளது கம்பீரமான நடையையே அவன் தன் கூர்மையான விழிகளால் பருகி கொண்டிருந்தான். டைவர்ஸா? இந்த ருத்ரன் தொட்ட பொருள் அவன் உயிர் உள்ளவர அவனுக்கு மட்டும்தான் சொந்தண்டி. அதை இந்த உலகத்தில் எந்த சட்டத்தாலும் மாற்ற முடியாது. அவன் தன் கருப்பு நிற கோட்டையை சரி செய்தபடி அவளை தொடர்ந்து நிதானமாகவும் கம்பீரமாகவும் மேடையை விட்டு இறங்கினான். ஹோட்டலின் பிரதான வாசலுக்கு வந்த இதழிகாவை அவளது குடும்பத்தினர் புயல் என சூழ்ந்து கொண்டனர். சுந்தரவதனனின் முகம் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் வாடி போயிருக்க, கௌதமின் நரம்புகள் கோபத்தில் புடைத்து வெடிக்கும் நிலைக்கு வந்திருந்தன. மீனாட்சியும் ஷாலினியும் அவளை ஒரு துரோகியைப் போல அருவருப்போடு பார்த்தனர். கௌதம் இதழிகாவின் தோளை பிடித்து உலுக்கி
ஆத்திரத்துடன் சீறி, இதழிக்கா சின்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் கையால் தாலி வாங்கியிருக்கியா? ஆளுந்தூர் ஜமீன் பரம்பரை கௌரவத்தையும் அப்பாவோட மானத்தையும் இப்படி மொத்த ஊருக்கு முன்னாடி ஏழை விட்டுட்டியடி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? சுந்தரவதனன் கண்களில் கண்ணீரோடு, இதழிக்காமா நிஜமாவே அந்த ருத்ரதேவ் உனக்கு தாலி கட்டினானாமா? உன் பிறந்த குடும்பத்தை விட இந்த ஜமீன் பரம்பரையை விட அவன் உனக்கு அவ்வளோ பெருசாக போயிட்டானா? ஏமா எங்களுக்கு இந்த துரோகத்தை பண்ணின? குடும்பத்தாரின் இந்த சரமாரியான கேள்விகளும் பழிச்சொற்களும் இதழிக்காவின் நெஞ்சை பிளந்தன. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் முட்டி வழிந்தது. தன் சொந்த குடும்பமே தன்னை சந்தேகப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதழிக்கா கண்ணீர் கசிய தொண்டை அடிக்க அண்ணனையும் தந்தையையும் பார்த்து, அப்பா, அண்ணா, நான் வேணும்னு எந்த துரோகமும் பண்ணலப்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே சூழ்நிலை அப்படி. நான் கௌதம் அவள் பேச்சு இடைமறித்து, போதும் நிறுத்து. இனி உன் வாயால் எந்த விளக்கமும் எனக்கு வேண்டாம். ஜமீன் பரம்பரையில் பிறந்துட்டு எதிரிக்கு மனைவியாக வாழ நினச்ச உன்னை இனி இந்த ஆலந்தூர் மாளிகைக்குள்ளே சேர்க்கிறதா இல்லை. நீ என் தங்கச்சியே இல்லை. கௌதம் அவளது கையை பிடித்து ஆத்திரத்தோடு தள்ளிவிட முயன்ற அந்த நொடி, அவ கையை தொட்ட நடக்கிறதே வேற. அந்த பிரம்மாண்டமான ஹாலையை அதிர வைக்கும் வகையில் ருத்ரனின் கம்பீரமான கரகரப்பான குரல் முழங்கியது. அங்கிருந்த மீடியாக்களும் விருந்தினர்களும் வழிவிட்டு ஒதுங்க ருத்ரன் சன்கிளாஸை சுழற்றி தன் சட்டை பையில் மாட்டியபடி ஒரு சிங்கம் போல நடந்து வந்தான். அவனது தோற்றத்தில் இருந்த அந்த அசுரத்தனமான அதிகாரம் கௌதமை ஒரு நொடி தயங்க வைத்தது. ருத்ரன் இதழிக்காவின் அருகில் வந்து நின்றான். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவனது கண்கள் சிவந்தன. சற்றும் யோசிக்காமல் தன் பிரம்மாண்டமான வலது கரத்தால் அவளது மெல்லிய இடையை சுற்றி வளைத்து தன் உடலோடு சேர்த்து இறக்கி அணைத்து கொண்டான். இதழிக்கா அதிர்ச்சியில் அவனை தள்ள முயன்றாள். இதழிக்கா கண்ணீரோடு சீறி, விடுங்க மிஸ்டர் ருத்ரன், என் குடும்பத்தோடு நான் பேசிக்கிறேன், என்னை விடுங்க. ருத்ரன் அவளது இடுப்பு பிடியை கொஞ்சம் கூட தளர்த்தாமல் அவளது காதோறும் தாழ்ந்த குரலில், அமைதியா இருடி. உன் குடும்பம் உன்னை தூக்கி எறியும் போது உன்னை தாங்க இந்த ராவணன் இங்கே இருக்கும்போது நீ எதுக்கடி அழற? அவன் தன் பார்வையை கௌதம் மற்றும் சுந்தரவதனன் பக்கம் திருப்பினான். அவனது குரலில் அசைக்க முடியாத ஆதிக்கம் இருந்தது. மிஸ்டர் கௌதம், ஆலந்தூர் ஜமீன் பெருமையை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. இவ இப்போ ஆலந்தூர் வாரிசு மட்டும் இல்லை, ஆர்கே குரூப்ஸின் ஒரு மகாராணி, மிஸ்ஸஸ் ருத்ரதேவ். இவ்வளோ விரட்டவோ ஒதுக்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கௌதம் பற்களை கடித்தபடி, இவ ஏன் தங்கச்சிடா, இவ்வளோ நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், கேட்க நீ யாருடா? ருத்ரன் ஒரு மெல்லிய அசுர புன்னகையோடு அவளது இடையை மேலும் இறுக்கி, நான் இவளோட புருஷன்டா. இந்த உலகத்தில் இவன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். இவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் தரலனா அதை ஏன் சாம்ராஜ்யத்தில் வச்சு இவளுக்கு எப்படி தரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ருத்ரன் சுந்தரவதனனை பார்த்து லேசாக தலை வணங்கினான். ஐயா, உங்கள் மக இன்னைக்கு டைவர்ஸ் கேட்டு மேடையில் பேசின காட்சி உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் ஏன் பொண்டாட்டி என்னை கோபத்தில் திட்ட உரிமையை கூட நான் ரசிப்பவன். இவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்தாதீங்க. இவ எனக்கு சொந்தமானவ, ஏன் கூடவே வரட்டும். சொல்லி முடித்த அடுத்த நொடி ருத்ரன் இதழிக்காவின் எதிர்ப்பையும் மீறி அவளை தன் கைகளில் அள்ளி தூக்கி கொண்டான். அங்கிருந்த மீடியாக்களின் ஃப்ளாஷ் வெளிச்சங்கள் மீண்டும் வெடித்தன. இதழிக்கா அதிர்ச்சியில் அவனது மார்பில் தன் கரங்களை வைத்து பள்ளமாக தள்ளினாள். இதழிக்கா கோபத்தில் மூச்சு வாங்க அவனது கண்களை பார்த்து, மிஸ்டர் ருத்ரன், என்ன பண்ணுறீங்க? என்னை கீழே இறக்கி விடுங்க. உங்ககிட்ட வர எனக்கு விருப்பம் இல்லை, விடுங்க என்ன. ருத்ரன் அவளது முகத்தை மிக அருகில் பார்த்து கம்பீரமான சிரிப்போடு, உன் விருப்பத்தை கேட்டு உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக நான் என்ன சாதுவாடி? நான் அசுரன். என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக எனக்கு யார் சம்மதமும் தேவையில்ல. காரில் ஏறுடி. அவன் அவளது சவாரிக்கு எந்த வாய்ப்பும் தராமல் தன் பிரம்மாண்டமான கருப்பு நிற ரோல்ஸ் ராயல்ஸ் காரை நோக்கி அவளை சுமந்தபடியே சென்றான்.
இதழைக்கு அவனது நெஞ்சில் அடித்து தள்ள முயன்றாலும் அவனது இரும்பு பிடியிலிருந்து அவளால் தப்பிக்கவே முடியவில்லை. ஆலந்தூர் குடும்பமே வாயடித்து நிற்க ருத்ரன் தன் மனைவியை உரிமையோடு தன் ஆதிக்கத்தால் தன் சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றான். கருப்பு நிற ரோல்ஸ் ராயல்ஸ் காரின் கனமான கதவு டாப் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்டது. வெளிப்புற உலகத்தின் இரைச்சல்கள் அனைத்தும் நொடியில் துண்டிக்கப்பட்டு காரின் உட்புறம் ஒரு விதமான அமைதியும் அடர்ந்த நெருக்கமும் மட்டுமே எஞ்சின. கார் மெதுவாக நகரத் தொடங்க முன் சீட்டிற்கும் பின் சீட்டிற்கும் நடுவே இருந்த கருப்பு நிற கண்ணாடி திரை உயர்த்தப்பட்டது. டிரைவருக்கும் இவர்களது உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாதபடி ருத்ரன் அதை லாக் செய்தான். இதழைக்கா காரின் மூளைக்கு விலகி சென்று தன் புடவையை சரி செய்தபடி கோபத்தில் கொந்தளிக்கும் பார்வையை ஜன்னலுக்கு வெளியே திருப்பினாள். அவளது மூச்சுக்காற்று வேகம் எடுத்திருந்தது. இதழைக்கா பற்களை கடித்தபடி அவனை ஏறெடுத்து பார்க்காமல், என்னை எங்கே கூட்டிகிட்டு போறீங்க மிஸ்டர் ருத்ரன்? என்னை இப்படி வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து உங்கள் அதிகாரத்தை காட்டலான்னு நினைக்காதீங்க. நான் உங்களோட வரமாட்டேன். காரை நிறுத்த சொல்லுங்க. ருத்ரன் தன் கோட்டை சுழற்றி பக்கத்து சீட்டில் வீசினான். சட்டையின் மேல் 2 பொத்தான்களை மெதுவாக கலர்ச்சி விட்டான். அவனது அசுரத்தனமான கண்கள் அவளது அசைவுகளை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தன. அவன் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மெதுவாக அவளை நோக்கி நகர்ந்தான். இதழைக்கா பதற்றத்துடன் மேலும் பின்வாங்க முயன்றாள். ஆனால் காரின் கதவு அவளது பின்முதுகை தடுத்தது. அடுத்த வினாடி ருத்ரன் தன் நீண்ட கரங்களை நீட்டி அவளது இருபுறமும் கார் சுவரில் ஊன்றி அவளை முற்றிலுமாக சிறைப்பிடித்தான். அவனது உடலின் தகைக்கும் சூடு அவளது தோள்களில் பட்டது. ருத்ரன் தன் பிரம்மாண்டமான வலது கரத்தை உயர்த்தி இதழிக்காவின் பின்னலிடப்பட்ட அடர்ந்த கூந்தலுக்குள் தன் விரல்களை விட்டான். மெதுவாக அவளது தலையை கோதி அவளது முகத்தை உயர்த்தினான். ருத்ரன் அவளது கீழ் உதட்டில் தன் பெருவிரலை பதித்து மெதுவாக வருடியபடி, காரை நிறுத்தவா? 3 வருஷமாக உன்னை தேடி ஓடி வந்த என் வாழ்க்கையை இப்போதாண்டி சரியான பாதைக்கு வந்திருக்கு. இதில் காரை நிறுத்த சொல்கிறியா? நீ டைவர்ஸ்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்கு உனக்கு என்ன தண்டனை தரணும்னு இந்த ருத்ரனுக்கு நல்லாவே தெரியுண்டி. இதழிக்காவின் இமைகள் லேசாக நடுங்கின. அவனது பெருவிரல் தன் உதட்டின் மீது உரசிய அந்த நொடி அவளது உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவனது விரலின் சூடும் அந்த மென்மையான அழுத்தமும் அவளது கோபத்தை ஒரு நொடி செயல் இழக்க செய்தன. ஆனாலும் தன் ஈகோவை விட்டு கொடுக்காமல் அவள் தன் கையை உயர்த்தி அவனது மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்து தள்ள முயன்றாள். இதழிக்கா அவனது அடர்ந்த கண்களை நேரடியாக பார்த்து, தண்டனையா? என்ன பண்ணுவீங்க? என்னை இப்படியே சிற வச்சிடுவீங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசு உடைச்சிங்க. இன்னைக்கு என் கௌரவத்தை உடைச்சிருக்கீங்க. உங்கள் மேலே எனக்கு இருக்கிற வெறுப்பை உங்களால் எந்த அதிகாரத்தாலும் மாற்ற முடியாது. ருத்ரன் அவளது எதிர்ப்பை கண்டு சற்றும் விலகவில்லை. மாறாக அவளது காதலான சீற்றத்தை கண்டு அவனது உதட்டுகளில் ஒரு ஆபத்தான காதலான புன்னகை பூத்தது. அவன் அவளது மணிக்கட்டை பற்றி இருந்த அவளது கையை அப்படியே பிடித்து தன் மார்பின் இடது பக்கத்தில் வழுக்க விட்டு பதிய வைத்தான். அவனது இதயத்தின் வேகமான அசுரத்தனமான துடிப்பு அவளது உள்ளங்கையில் தெளிவாக அதிர்ந்தது. ருத்ரன் அவளது விரல்களை தன் மார்போடு சேர்த்து அழுத்தியபடி குரலை மேலும் தாழ்த்தி, வெறுப்பா? இந்த நெஞ்சில் கை வச்சு சொல்லடி. இந்த துடிப்பு உனக்காக மட்டும்தான் ஓடிட்டுருக்கணும், உனக்கு தெரியாதா? நீ என்னை கெட்டவன்னு சொன்னாலும் சரி, அசுரன்னு சொன்னாலும் சரி, இந்த அசுரனோட சாம்ராஜ்யத்தில் நீ மட்டும் தாண்டி ராணி. உன் வெறுப்பையும் நான் ரசிப்பேன். உன் கோபத்தையும் என் உதட்டுகளெல்லாம் அடக்குவேன். சொல்லி முடித்த அடுத்த வினாடி ருத்ரன் தன் முகத்தை மேலும் தாழ்த்தி அவளது காது மடலின் கீழே அவளது மெல்லிய கழுத்த வளைவில் தன் உதடுகளை மென்மையாக பதித்தான். இதழிக்காவின் உடம்பு ஒரே அடியாக சிலிர்த்து போனது. அவளது மூச்சு நின்று போனது போல இருந்தது. அவனது உதடுகளின் சூடும் தாடியின் லேசான உறுத்தலும் அவளது உடலெங்கும் ஒரு விசித்திரமான தவிப்பை அள்ளி வீசின. அவள் தன் தலையை பின்னோக்கி சாய்த்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். இதழிக்கா தளர்ந்த தவிப்பு கலந்த குரலில், ருத்ரன் ப்ளீஸ் வேணாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும்
நம்மளோட செகண்ட் சேனலான கதையின் அரசி 2 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அதுலேயும் லவ் ரொமான்டிக் ஸ்டோரிஸ் தான் போயிட்டுருக்கு. அதையும் கேட்டு படித்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.